அன்பு உறவுகளே, அருமை நண்பர்களே, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 51. பிரான்சிஸின் மரணத்துக்கு பிறகு அதிசயங்கள், அற்புதங்கள். புனித பிரான்சிஸ் இறந்து விட்டார். ஆனால் கடவுளின் அருளால் அவர் உடலில் மட்டுமே விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், விண்ணுலகத்திற்கு சென்றார், ஆவியில் அல்ல. அவர் இறந்த பிறகும் கடவுளுடைய மக்களுக்கு அவர் செய்த ஊழியம் தொடர்ந்தது. அவரது சிபாரிசுகளின் மூலம், பரிந்துரையின் மூலம் அற்புதத்திற்கு பிறகு அற்புதம் நடந்தது. இதயத்திற்கு இதயம் தொடர்ந்து கடவுளாக மாற்றப்பட்டது. புனித பிரான்சிஸின் மரணத்திற்கு பிறகு புனித பிரான்சிஸ் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடன் வெளிப்புறமாக இணங்கினார். அவர் உள்ளுக்குள் அவருடன் இணங்கியதைப் போலவே அவரது பாடுகளின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்க தொடங்கினர். சந்தேகிக்க தொடங்கியவர்களில் திருத்தந்தை புனித பிரான்சிஸ் நெருங்கிய நண்பராக இருந்த திருத்தந்தை 9ஆம் கிரகோரி. ஒரு இரவு புனித பிரான்சிஸ் ஒரு கனவில் திருத்தந்தையிடம் தோன்றி அவருக்கு தனது பக்கத்தை காட்டினார். திருத்தந்தை ஒரு கோப்பையை தனது பக்கத்தில் வைக்கும்படி கேட்டார். அது ஊற்றும் போது இரத்தத்தை சேகரிக்க கண்ணாடி பாத்திரத்தால் இரத்தத்தால் விளிம்பு வரை நிரப்பப்பட்டவுடன் திருத்தந்தையின் இதயம் மாற்றப்பட்டது. மேலும் அவர் இந்த திருக்காட்சியை பற்றி தவறாமல் பேசினார். மற்றவர்களும் பாடுகளை சந்தேகித்தனர். மேலும் அவர்களின் சந்தேகங்களும் அற்புத அடையாளங்களும் மற்றும் தரிசனங்களால் நீக்கப்பட்டன. இன்னும் பல அற்புதங்களும் நிகழ்ந்தன. ஜான் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் புனித பிரான்சிஸுக்கு மிகவும் பக்தியுடன் இருந்தார். ஒரு நாள் இந்த மனிதன் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு தாக்குதல் நடத்தியவரால் தாக்கப்பட்டார். அவர் அவரை வேறு யாரோ என்று தவறாக நினைத்தார். ஜான் பல காயங்களை பெற்றார். காயங்கள் மிகவும் தீவிரமாக இருந்தன. அவை இறுதியில் தொற்று நோயாக மாறி ஒரு பயங்கரமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தின. அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று அனைவரும் நம்பினர். ஆனால் ஜான் தொடர்ந்து புனித பிரான்சிஸின் பரிந்துரையை அழைத்தார். அவரது மிகுந்த மகிழ்ச்சிக்கு துறவி அவருக்கு தோன்றி அவரது காயங்களை தொட்டு அவரை குணப்படுத்தினார். யோவான் எழுந்து தன் மனைவியிடமும் அயலாருக்கும் தன்னை காட்டிய போது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கடவுளை புகழ்ந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் இறந்து அடக்கம் செய்யப்பட்டாள். ஆனால் விழாவின் போது அவள் எழுந்து உட்கார்ந்து அவளுடைய ஒப்புதல் வாக்குமூலங்களை பாவத்தை அறிக்கையை கேட்க அருட்பணியாளர்கள் ஒருவரை அழைத்தாள். தன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை ஒப்புதல் வாக்கு மூலத்திலிருந்து பாவ அறிக்கையிலிருந்து தடுத்து நிறுத்தியதாகவும் இதன் விளைவாக அவரது மரணத்தின் போது ஒரு இருண்ட நிலை வரைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் புனித பிரான்சிஸ் அவளுக்காக ஜெபித்ததாகவும் அவரது ஜெபங்கள் அவளை உயிர்ப்பித்தன. அதனால் அவள் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ள முடியும் என்று அவள் சொன்னாள். அவள் ஒப்புதல் பாவ அறிக்கை அளித்த உடனேயே
அவள் மீண்டும் ஒருமுறை படுத்து கர்த்தருக்குள் மரித்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு இளம்பெண் கடுமையான நோயால் இறந்துவிட்டார். அவரது பெற்றோர் தங்கள் ஒரே குழந்தை மற்றும் வாரிசின் மரணத்தில் பேரழிவிற்கு ஆளானார்கள். இருப்பினும் அடக்கத்தின் போது புனித பிரான்சிஸ் சிறுமியின் தாயிடம் தோன்றி சிறுமியின் வாழ்க்கை மீட்கெடுக்கப்படுவதற்காக அவர் இறைவேண்டல் செய்ததாக கூறினார். பின்னர் தாய் இந்த திரு தரிசனத்தை அனைவருக்கும் அறிவித்து சிறுமியை அடக்கம் செய்ய தடை விதித்தார். அதற்கு பதிலாக தாய் தனது மகளின் கையை பிடித்து புனித பிரான்சிஸிடம் ஜெபம் செய்தாள். சிறுமி அனைவர் முன்னிலையிலும் உயிர் பெற்றாள். புனித பிரான்சிஸ் விண்ணுலகில் அவரது மகிமையின் இடத்திலிருந்து பரிந்துரைத்ததன் மூலம் நடந்த எண்ணற்ற அற்புதங்களில் இவை சில மட்டுமே. மற்றவர்கள் உயிர்த்தெழப்பட்டனர், கப்பல் விபத்தில் இருந்து மீட்கப்பட்டனர், சிலுவையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர், கடினமான பிரசவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர், குருத்து தன்மையை குணப்படுத்தினர், மேலும் பல நோய்களிலிருந்து குணப்படுத்தப்பட்டனர். அருள் நிறைவளம். கடவுள் நம் வாழ்நாளில் மட்டுமல்ல, நம் மரணத்திற்கு பிறகும் நம்மை பயன்படுத்த தேர்வு செய்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலம் நம்மை அறிந்தவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவதன் மூலமும் விண்ணுலகிலிருந்து நமக்காக ஜெபிப்பதன் மூலமும் அவர் நம்மை பயன்படுத்துகிறார். மகான்களின் பரிந்து பேசுதல் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் கடவுள் இந்த நோக்கத்திற்காக அவற்றை பயன்படுத்த தேர்ந்தெடுக்கிறார். இந்த காரணத்திற்காக விண்ணுலகில் இருப்பவர்களின் ஜெபங்களை நாம் தவறாமல் நம்புவது முக்கியம். நீங்கள் இதை செய்கிறீர்களா? நீங்கள் புனிதர்களின் பரிந்துரையை நாடுகிறீர்களா? புனித பிரான்சிஸ் இறந்த பிறகு அவர் பெற்ற பல அற்புதங்கள் மற்றும் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள் அவரிடமும் ஜெபத்தில் உள்ள மற்ற ஒவ்வொரு துறவியிடமும் திரும்ப நம்மை தூண்ட வேண்டும். புனிதர்களின் பரிந்துரைகளின் மூலம், இடைநிலைகளின் மூலம் கடவுளிடம் ஜெபிப்பது தாழ்மையானது. நாம் அனைவரும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று. புனிதர்களின் மூலம் கடவுளிடம் ஜெபம் செய்வதும் நம்பிக்கையின் செயலாகும். ஏனென்றால் கடவுள் அவற்றை தேர்ந்தெடுப்பார், கடவுள் அவற்றை பயன்படுத்த தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வழியாகும். விண்ணுலகில் உள்ள எண்ணற்ற புனிதர்கள் மற்றும் வானதூதர்களின் சிபாரிசை நீங்கள் எவ்வாறு அடிக்கடி திருப்புகிறீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழக்கமான நடைமுறை இல்லை என்றாலும் அதை மாற்ற தீர்மானிக்கவும். விண்ணுலகில் உள்ள அவரது இடைநிலையாளரிடம் திரும்புவதன் மூலம் இறைவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். நாம் இறைவனுடைய இரக்கத்திற்கு தகுதியற்றவர்கள். நமக்காக ஜெபிக்கும்படி புனிதர்களை கேட்பது இறைவனுக்கு முன்பாக நிற்க நாம் தகுதியற்றவர்கள் என்பதை ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வழியாகும். ஜெபம் செய்யுங்கள். குறிப்பாக புனித பிரான்சிஸிடம் உங்களுக்காக ஜெபிக்கும்படி அவரிடம் கேளுங்கள். இதனால் நீங்கள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். இது இறைவனுடைய இதயத்தை மகிழ்விக்கும் ஒரு ஜெபம். அவர் எப்போதும் வழங்க விரும்புகிறார். இறை வேண்டல். புனித பிரான்சிஸ், நீங்கள் எப்போதும் விண்ணுலகில் இறைவனுடைய மகிமையான அரியணைக்கு முன் நிற்கும் போது நான் பணிவுடனும் நம்பிக்கையுடன் உங்களிடம் வந்து எனக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறேன். என் வாழ்க்கையில் அவருடைய தூய திருவுளத்தின் நிறைவேற்றத்திற்கு
நான் எப்போதும் உண்மை உள்ளவனாக இருக்க இறைவனிடம் ஜெபிக்கவும். நீங்கள் கொடுத்த மகிமையான முன்மாதிரியிலிருந்து நான் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் கடவுளிடம் நீங்கள் தொடர்ந்து செய்த ஜெபங்களிலிருந்தும் பயனடையலாம். புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.